எல்லா பொண்ணுங்க மாதிரி எனக்குமே கிளாசிக் ஸ்டோரி தான். சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் டெலிவிஷனில் பார்க்கும்போது லேடிஸ் வந்து ஒன்று பார்க்க இவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்காங்க. பட் அதை தாண்டி எப்படின்னா அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் முன்னாடி வந்து பேசுகிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் இல்லையா? இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு மேக்னட்டிசம் தான் என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு. அது ஸோ அந்த தாட் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு ட்ரீமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் யார்ட்டையும் அதை பற்றி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, பேசலை. ஐ வாஸ் அ வெரி ஹெல்த் கான்ஷியஸ் பர்சன். அப்படியே துருன்னு இருப்பேன், ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பேன், சும்மாவே உட்கார முடியாது. அதனால சின்ன வயசுலேருந்து ஐ வாஸ் வெரி வெல் க்ரூம். அதுதான் மெயின் ரீசனே. அதாவது உலகத்திற்கு எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு புரியல. அப்போ மீதி எங்களை மாதிரி வந்து மீடியாக்கர் இல்லை ஆவரேஜ் பீஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறது? உங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க. எனக்கு புரியல. மீடியாக்கர் நீங்கள் ராஜா மாதிரி யோசிச்சா ராஜா மாதிரி வாழலாம். டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அது ஏதோ அவங்க என்னமோ நோட்டீஸ் பண்ணுவாங்கள்ல. இப்போ நம்மளுக்கே செல்ஃப் டவுட் இருக்கும், ஆனால் அவங்க ஏதோ நோட்டீஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாகி ஹோல் கிளாஸுக்கு முன்னாடி வந்து எனக்காக ஒரு 2 செகண்ட் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஸ்பீச் கொடுத்து, இவங்க வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து ஷீ வில் ஃப்ளை ஹை வித் கலர்ஸ் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னல் ஆனாங்க. அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏன்னு புரியல. 11 நம்புவீங்களா? நிறைய பேர் நம்புவாங்க. எங்க ஆஃபீஸ்ல நிறைய பேர் 11 அலாரம் வச்சு வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க எங்க ஆஃபீஸ்ல நிறைய பேர். இப்போ வந்து சடனா 11 பார்க்கும்போது என்ன ப்ரே பண்றது அப்படின்னு. ப்ரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் விஜய் ஷாரன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமினா மிஸ் இந்தியா ரன்னர் அப் மிஸ் ஸ்ரீ அத்விதா இருக்காங்க. ஸோ வணக்கம். வணக்கம். ஓகே. ஸோ இந்த பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ அழகுக்கு இன்னும் அழகே சேர்க்குற மாதிரி ஒரு பேஜ்ன்ட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸ்ரீ அத்வைதா யார்? ஃபெமினா மிஸ் இந்தியாவுக்கு முன்னாடி ஸ்ரீ அத்வைதா யார், இப்போ யார்? ஸோ ஐ எம் பேசிக்லி அ டாக்டர். நான் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் ஐ எம் ஆல்சோ மாடல். ஓகே. த்ரூ அவுட் எம்பிபிஎஸ் நான் பார்ட் டைம் மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஐ எம் ஃபுல் டைம் மாடலிங். I also have my own NGO called Anya Foundation, which is dedicated for women's health. And adu thavara, now I'm just a dreamer who is pursuing my journey in life. Okay, ஒரு டாக்டர், ஒரு NGO ஓனர் அண்ட் ஒரு மாடல். how do you balance all this? அதாவது டாக்டர்னாலே அதுக்கு பயங்கர டெடிகேஷன் வேணும், அதுக்கு பயங்கரமாக you have to sacrifice yourself, your sleep and everything. ஸோ வந்து ஒரு பக்கம் டாக்டரையும் மேனேஜ் பண்ணிட்டு, ஒரு பக்கம் பேஜெண்ட்டையும் பண்ணிட்டு, ஒரு பக்கம் you're also running an NGO. ஸோ ஹவ் ஆர் ஏபிள் டு மேனேஜ் ஆல் தீஸ் 3? எனக்கு எப்போவுமே என்னென்னா, என்ன ஒரு பாக்ஸில் போட்டு டிஃபைன் பண்ணால் எனக்கு பிடிக்காது. ஓகே. ஸோ அதுவும் எனக்குள்ளே இருக்கிற ரெபல் எப்படின்னா, இது எப்படிமா நீ பண்ணுவேன்னு சொன்னால் நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு இறங்குவேன். வெயிட் பண்ணி பாரு, நான் பண்ணுறேன், இப்போ பாரு அப்படின்ற மாதிரி. ஓகே. ஐ ஹவ் ஆல்வேஸ் தாட் ஆஃப் இட், ஒரு நாளைக்கு 24 hours இல்லை 25 hours இருக்குது, 1 hour கடன் வாங்கி பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாள் நான். ஸோ ஐ நோ மை பொட்டென்ஷியல், ஐ நோ வாட் மை கேப்பபிலிட்டிஸ் ஆர். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் லைஃப். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? எனக்கு என்னென்னா, எல்லா பொண்ணுங்க மாதிரி எனக்குமே கிளாசிக் ஸ்டோரி தான். சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் டெலிவிஷனில் பார்க்கும்போது லேடிஸ் வந்து ஒன்று பார்க்க இவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்காங்க. பட் அதை தாண்டி எப்படின்னா அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் முன்னாடி வந்து பேசுகிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் இல்லையா? இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு மேக்னட்டிசம் தான் என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு. ஓகே. அது ஸோ அந்த தாட் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு ட்ரீமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் யார்ட்டையும் அதை பற்றி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, பேசலை. பட் லேட்டர் போக 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 யூனோ ஹவு தே சே பேஜண்ட்காக நீங்கள் ட்ரெயினாக இருக்கணும், க்ரூமாக இருக்கணும். என்னை வந்து லைஃபே என்னை க்ரூம் பண்ண மாதிரி ஒரு இது. பீட் டான்ஸிங், பீட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் சர்வீஸ் ஓரியன்ட் மைண்ட் செட். ஏன்னா எங்கள் அப்பா ஆர்மியில் இருந்தார், எங்கள் பாட்டி வந்து ஒரு ஃபிலாந்த்ரபிஸ்டாக இருந்தாங்க. ஊரில் வந்து நிறைய பேருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருந்துட்டு அந்த சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்காக என் மைண்டில் இருந்தது. அப்படி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டு இது வந்து ஒரு மாதிரி நேச்சுரலாக எனக்கு வந்தது. எனக்கு தெரிஞ்சது, ஐ ஃபெல்ட் லைக் ஐ பிலாங் டு திஸ் பிளேஸ். ஓகே. என்னோட எல்லா ஸ்கில்ஸ், எல்லா குவாலிட்டிஸுமே இங்கே யூஸ் ஆச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி அமைஞ்சிருச்சு எனக்கு. அண்ட் ஐ வாஸ் வெரி கிளியர், நான் ஃபெமினா மிஸ் இந்தியா தான் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப கிளியராக இருந்தேன். வேறு எந்த பேஜெண்ட்டும் பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணல. இதுதான் பண்ணணும், மிஸ் வேர்ல்டு போகணும், வேர்ல்டு ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். நீங்கள் வந்து அவுட் பேஷன்ஸும் பார்க்கணும், அட் த சேம் டைம் நீங்கள் பேஜெண்ட்ஸுக்கு ரெடி ஆகணுன்றப்போ நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக நேரத்துக்கு சாப்பிடணும். அது எப்படி நீங்கள் பண்ணீங்க?
எனக்கு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா பேஜண்ட்டுன்னு இல்லை, ஐ வாஸ் அ வெரி ஹெல்த் கான்ஷியஸ் பர்சன். ஓகே. ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன், அப்படியே துருன்னு இருப்பேன், ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பேன், சும்மாவே உட்கார முடியாதுனால. அதனால சின்ன வயசுலேருந்து ஐ வாஸ் வெரி வெல் க்ரூம்ட். அதுதான் மெயின் ரீசனே. ஓகே. இப்போது அப்பியரன்ஸ் இதெல்லாம் செகண்டரிங்க. நீங்கள் வந்து பிறக்கிறது எப்படி வேணாலும் பிறக்கலாம், பட் அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி க்ரூம் ஆகுறீங்கன்னு தான் இம்பார்ட்டண்ட். ஸோ பீட் பர்சனல் ஹைஜீன், பீட் கம்யூனிகேஷன், பீட் பர்சனாலிட்டி. நம்ம இப்போ ஒரு ரூம்குள்ளே போகிறோன்னா, நான் எப்போவுமே மற்றவங்கள்ட்ட சொல்கிறது இதுதான், நீங்கள் ஒரு ரூம்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கிறது முக்கியம் இல்லை, ஹவு யூ ட்ரீட் அதர்ஸ். அந்த ரூமில் நீங்கள் மற்றவங்களே எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் பேசும். ஸோ அந்த விஷயத்தில் ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ், எப்போவுமே மைண்ட்ஃபுல்லாக இருந்தேன். அந்த மாதிரி ஐ கெப்ட் அ வெரி பேலன்ஸ்ட் லைஃப். எனக்கு தெரியும்ல நான் எடுக்கிற சாய்ஸஸ் எப்படின்னு, அதனால அது ஓரளவுக்கு மைண்ட்ஃபுல்லான சாய்ஸஸ் எடுத்தேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வரப்போ எப்படி ஒரு பேஜண்ட்டுக்கு வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க? ஈஸியாக இருந்துச்சு அந்த ப்ராசஸ், இல்லை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணீங்களா? நான் கம்ப்ளீட்டாக ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எங்கள் வீட்லையும் பயங்கர ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாங்க. ஸ்ட்ரிக்டை தாண்டி எப்படின்னா they were over protective. பிகாஸ் எங்கள் அம்மா டிபிக்கல் இந்தியன் பேரண்ட்ஸ். டிபிக்கல் இந்தியன் பேரண்ட்ஸ், அதுவும் ஆர்மி சொல்லவே தேவையில்லை. ஆமாம். ஸோ they were very scared, apprehensive towards the industry. ஏன்னா நம்ம நிறைய ஸ்டோரிஸ், ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்படுற போது அவங்க வந்து ரொம்ப பயந்தாங்க. ப்ளஸ் எங்கள் ஃபேமிலி ஹஸ் ஆல்வேஸ் பின் வெரி அகடமிக் ஓரியன்ட். ஸோ எங்கள் ஃபேமிலி சைடில் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே யாரும் வந்ததில்லை, அதனால கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தாங்க. பட் ஆஸ் தே saw me devote my life to it, சரி நம்ம பொண்ணு இவ்வளோ பேஷனேட்டாக இறங்குறா, அண்ட் ஐட் ஆல்சோ மேட் ஷூர் டு கம்ப்ளீட் மை எஜுகேஷன் ஃபர்ஸ்ட். அதனால அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபேக்டர் இருந்தது, சரி பாப்பா தெளிவாக இருக்கா அப்படின்னு. அதனால நவ் தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ் ஆஃப் மை சாய்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஜெண்ட்டில் போய் கலந்துக்க போகிறீங்கன்னு சொன்னப்போ வாட் வாஸ் யுவர் ரியாக்ஷன் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்? பேஜண்ட்டுக்கு போகிறேன்னு நான் யார்ட்டையும் சொல்லலை. மாடலிங் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும், பட் பேஜண்ட்டுக்கு போகிறேன்னா நான் ஐ எம் அ ஃபர்ம் பிலீவர், ஒரு விஷயம் வர வரைக்கும் அதை பற்றி ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு தான் நான் இருப்பேன். ஸோ ப்ரைவேட்டாகவே இருப்பேன், நடக்கிற வரைக்கும் நான் பேச மாட்டேன், நடந்துட்டு அதுவே பேசிக்கோ. ஆமாம், அந்த கரெக்ட். ஸோ வந்து லெட் மை விக்ட்ரி எக்கோ அப்படின்னு நான் இருந்துட்டேன். பட் இட் இஸ் இன்ஃபேக்ட் பிகாஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ் எனக்கு இதில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு. ஓகே. நான் சின்ன வயசுலேருந்தே டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அது ஏதோ அவங்க என்னமோ நோட்டீஸ் பண்ணுவாங்களே. இப்போ நம்மளுக்கே செல்ஃப் டவுட் இருக்கும், ஆனால் அவங்க ஏதோ நோட்டீஸ் பண்ணுவாங்க. அப்போது த்ரூ அவுட் மை சைல்ட்ஹுட் அண்ட் அடாலசன்ஸ் அண்ட் க்ரோயிங் ஸ்டேஜஸில் எல்லாருமே ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க. எஸ்பெஷலி மை ஹிந்தி டீச்சர், ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹர் வேர்ட்ஸ். நான் 7th படிக்கும் போது ஆனுவல் டே முடிஞ்சு நெக்ஸ்ட் டே அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாகி ஹோல் கிளாஸுக்கு முன்னாடி வந்து எனக்காக ஒரு 2 செகண்ட்க்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஸ்பீச் கொடுத்து, இவங்க வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து ஷீ வில் ஃப்ளை ஹை வித் கலர்ஸ் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னல் ஆனாங்க. அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏன்னு புரியல. why did she become emotional, ஏன் என் மேலே அந்த நம்பிக்கைன்னு தெரியல. பட் அந்த மாதிரி யூனோ என்கரேஜிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பீப்புள் அரவுண்ட் மீ தட் கெப்ட் புஷிங் மீ மோர் அண்ட் மோர். தட்ஸ் வெரி நைஸ். டீச்சர்ஸ் கிட்ட எல்லாரும் திட்டு அடி வாங்கியிருப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு டீச்சரே கதிகலங்க வச்சிருக்கீங்க, அதுவும் ஆனந்த கண்ணீர். அதுக்கா உங்கள் யங்கர் வெர்ஷன் கிட்ட என்ன சொல்லுவீங்க? நான் ஒன்று என்னன்னா, ஐ வில் சே டோன்ட் பி ஸோ ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஐ ஹவ் பின் வெரி ரெஸ்பான்சிபிள். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஏன் எனக்குள்ள அந்த நேச்சர் வந்துச்சுன்னு தெரியல. பட் ஐம் வெரி ப்ரொடெக்டிவ் ஆஃப் மை ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் பார்த்துக்கணும். ஒரு பிரச்சனைனா டக்குன்னு சால்வ் பண்ணணும், ஒரு ஹெல்ப்னா நான் போய் அதை இது பண்ணணும்னு ஒரு மாதிரி அந்த தாட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு என் மைண்டில். ஓகே. ஸோ அதனால ப்ளஸ் ஐ வாஸ் வெரி ஹார்ஷ் ஆன் மை செல்ஃப், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். ஸோ அது ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், டோன்ட் பி வெரி ஹார்ஷ் ஆன் யுவர் செல்ஃப். ஓகே. ஸோ வந்து இவ்வளோ அழகான சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெயின்ஃபுல்லான மூமெண்ட் இருக்கும்ல டியூரிங் த பேஜண்ட், அதை பற்றி கேன் யூ ஷேர் a few words? Pageant as such, it was actually, I love this journey. Okay. Irrespective of the result, which again I'm very grateful about. அது ஒன்று மட்டும் கொஞ்சம் I felt a little bummed. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 24 years வேர்ல்டுன்னு நான் வந்து ப்ரே பண்ணும் போதோ இப்படி சர்ச் பாஸ் பண்ணும் போதோ இல்லை 11/11 நம்புவீங்களா நீங்கள்? எஸ் எஸ், எங்கள் ஆஃபீஸ் நிறைய பேர் நம்புவாங்க. எங்கள் ஆஃபீஸ் நிறைய பேர் 11/11 அலாரம் வச்சு வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர். அந்த மாதிரி வரும்போது உடனே மிஸ் வேர்ல்ட் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நான் ப்ரே பண்ணிட்டே இருந்தேன் 24 years.
இப்போ வந்து சடனா 11 பார்க்கும்போது என்ன ப்ரே பண்றது அப்படின்னு இதுக்கு மேல என்ன இருக்கு அந்த பாக்ஸ் நான் டிக் பண்றதுக்கு? டாக்டர் ஆயாச்சு, மிஸ் இந்தியாக்கு ரன்னர் ஆயாச்சு, என்ஜிஓ வச்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? வாட் மோர் ஸ்டே டு டிக் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அந்த தட்ஸ் மாதிரி ஐ வாஸ் ஒன்லி ஃபோக்கஸ்ட் அபவுட் திஸ். லைஃப் ஃபுல்லா அந்த தாட் இருந்துட்டே இருந்தது. அதனால அந்த கிரவுனிங் மொமெண்ட்ல ஒரு மாதிரி மிக்ஸ்ட் எமோஷன் இருந்தது. என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்சம் அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்னால இப்போ போக முடியலையேன்னு கொஞ்சம் இதுவா இருந்தது. பட் அகைன் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் a reason. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன். தட்ஸ் வெரி நைஸ். இப்போ வந்து நம்ம மிஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமா போய் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நோட்டபுளாக சொல்லணும்னா நம்ம ஐஸ்வர்யா ராய் மேடம் அண்ட் சுஷ்மிதா சென் மேம். ஸோ இவங்க 2 பேரில் உங்களுக்கு யார் ஃபேவரட் அண்ட் ஏன் சொல்லுங்க. ட்ரிக் கொஸ்டின். எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, கேட்கணும்ல. எனக்கு 2 பேருமே ஜென்வனா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஐ ஃபீல் ஐ கேன் ரிலேட் மோர் டு சுஷ்மிதா சென். ஓகே. பிகாஸ் எப்படி சொல்கிறது, ஐஸ்வர்யா ராய் மேம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. ஐ மீன் ஆப்வியஸ்லி ஷீ இஸ் கார்ஜியஸ் அண்ட் ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். ஸோ அவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னு ஹோல் வேர்ல்ட் வாஸ் ஆன்டிசிபேட்டிங். ஆனால் சுஷ்மிதா சென் ஆன் தி அதர் ஹேண்ட் யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு. ஸோ சடனாக அப்படி ஒரு மிரக்கல் மாதிரி வந்து யூனிவர்ஸையும் ஜெயிச்சு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. அதனால ஐ ஃபீல் லைக் ஐ குட் ரிலேட் மோர் டு தட். இப்போ பிரியங்கா சோப்ரா வந்து இதே மாதிரி அவங்களும் ஒரு மிஸ் வேர்ல்ட் ஜெயிச்சு இப்போ அவங்க வந்து சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு கலக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாலிவுட்லேருந்து போய் இப்போ ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு எல்லாரையும் ஒரு ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஐ அம் கோயிங் டு சூஸ் இட் ஆல். ஏன் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்குறீங்க? எல்லாமே தான். நான் எப்பவுமே ஆன்சர் அதுதான். ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ் ஆன் எனிதிங். ஓகே. ஸோ அண்ட் ஐ டென்ட் கிவ் அப் ஆன் எனிதிங். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நான் மெடிசன் விட்டுட்டு இதுக்கு வந்தேன்னு நினைப்பாங்க. நான் இன்ஃபேக்ட் மெடிசன் வந்து ஆனர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இதுக்கு வந்திருக்கேன். ஓகே. ஸோ ஐ கேன் ஆல்வேஸ் கம் பேக் டு ப்ராக்டிசிங் மெடிசன். ஓகே. ப்ளஸ் த்ரூ மெடிசன் எப்படின்னா இப்போ கிளினிக்கில் உட்காந்தா நான் ஒரு பேஷண்ட்டை பார்க்கலாம் அட் அ டைம். இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்துட்டு ஐ கேன் இம்பேக்ட் ஸோ மெனி பீப்புள் அட் த சேம் டைம். ஸோ ஐம் ஜஸ்ட் திங்கிங் பிக் and I want to do all of it, be it medicine, be it modeling, acting or dancing. I want to continue performing dance. அந்த மாதிரி எல்லாமே பண்ணணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது உலகத்திற்கு எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு புரியல. அப்ப மீதி எங்களை மாதிரி வந்து மீடியாக்கர் இல்லை ஆவரேஜ் பீஸ்பெல்லாம் என்ன பண்றது? உங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு புரியல. நோ ஒன்ஸ் மீடியாக்கர். நீங்க ராஜா மாதிரி யோசிச்சா ராஜா மாதிரி வாழலாம். அதாவது என்ன போட்டாலும் அங்கே ஒரு பிளாக் வைக்கிறாங்க சார் இந்த இவங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், யூ ஹேவ் டு மேக் அ சாய்ஸ் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரே டைம்ல 2 ஆஃபர் வருது. ஓகேவா? ஒரு படத்துல ஒரு ஹாலிவுட்டோ இல்லை பாலிவுட் டெபியூட்ல நீங்க வந்து ஒரு 4 months கால் ஷீட் கொடுக்கணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் சைடு உங்கள் டாக்டர் பேஷனில் ஒரு 4 months ஒரு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. வாட் ஐ கோனா சூஸ்? நான் உங்களுக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஆன்சர் கொடுக்குறேன். If I'm very good at my craft, they will accommodate me no matter what. இல்ல டேட் ஒரே தான் கேக்குறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 13th December 4th April வரைக்கும் கேக்குறாங்க. அங்கேயும் அதே டேட் கேக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இப்போ ஏதோ you have to pick one. It depends on the opportunity, honestly. ஆனா ஓகே, ஒன்று பண்ணால் இன்னொன்று எனக்கு திரும்பி வந்துடும்னு எனக்கு தெரியும். சரி, ஓகே. இப்போ வந்து உங்களோட ட்ரீம் டெபியூ ஹீரோன்னு இருக்கும்ல, அதான் நம்ம சின்ன வயசுல படம் பார்த்து வளர்ந்துருப்போம். இந்த ஹீரோ கூட நான் எப்போ கூப்பிட்டாலும் நான் ஓடிடுவேன்ப்பா, என்ன ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, என் டெபியூ ஹீரோவுக்கு இவங்க தான்ப்பா அப்படின்னா உங்களுக்கு யாரு? எனக்கு ஹீரோ விட டிரெக்டர்ஸ்ல தான் அப்படி. சரி, ஆல்வேஸ் ட்ரீம் பண்ணது சவுத்தில் இருந்து எனக்கு வந்து ஆஸ் யூஷுவல் மணிரத்னம் சார் ஆர் ஜிவிஎம் சார். எனக்கு வந்து ஆஹா அப்படியே ஒரு நல்ல காம்போ டெபியூ பண்ணால் நல்லா இருக்குமேன்னு யோசிப்பேன். இல்லைன்னா நார்த்ல வந்து சஞ்சய் லீலா பன்சாலி சார் செட்டில் கிளாசிக் பிக்ஸ். அதாவது இங்கே ஒரு கிளாசிக் அங்கே ஒரு கிளாசிக். அதாவது வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டாலும் எனக்கு ஆனஸ்டா வந்து இந்த திணறவே மாட்டேன். ஃபுல்லாக I'll choose one அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி நைஸ். பேஜெண்ட்டுக்கு நிறைய செலவாகும், அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இந்த சைஸில் தான் இருக்கணும், இவ்வளோ தான் ஹைட் இருக்கணும், இல்லை இப்படிப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ உண்மை? பிகாஸ் நீங்கள் அதுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஹவு ட்ரூ இஸ் த காமன் பர்செப்ஷன் டு தி ஆக்சுவல் இவெண்ட்? இப்போ வந்து there's a lot of evolution in the trends of pageantry and fashion in itself. நிறைய இன்க்ளூசிவிட்டி பார்க்குறோம். மெயினாக பார்க்குறது என்னென்னா, ஒன்று யூ ஹாவ் டு எம்ப்ரேஸ் ஹூ யூ ஆர் ஃபர்ஸ்ட். அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம கண்ணிலே தெரியும். இப்போ நம்ம ஒரு பாடியில் இருக்கோம், அது நம்மளுக்கே பிடிக்கலன்னா அவங்களுக்கு அது பச்சையாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ரெண்டாவது என்னென்னா,
I know body positivity is the greatest thing, but you cannot encourage ill health in the name of positivity. So நீங்க வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஸ்டபர்னாக இருக்கிறதும் உங்கள் ஹெல்த்துக்கு தான் பாதிப்பு. So it is good to embrace yourself, but you should also make sure you keep your health in check. நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் தான். இப்போ another பாயிண்ட் வந்து அங்கே இருக்க நடக்கிற பாலிடிக்ஸ், அதாவது the politics that patients play அப்படின்றதும் ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வேண்டாம்னு நினச்சா அது இல்லைன்னு இட்ஸ் ப்ரிவென்டபிள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிகாஸ் மெனி பீப்புள் சே இட்ஸ் நாட் ப்ரிவென்டபிள் ஃபார் மெனி. ஸோ வாட்ஸ் யோர் டேக் ஆன் தட்? Now I cannot dismiss the stories which are there. இப்போ நிறைய பொண்ணுங்க they've come forward with a lot of testimonies. அதை நான் டிஸ்மிஸ் பண்ண நினைக்கல, பட் பர்சனலாக I have not felt the burden of such incidents. And எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போது இருக்கிற எரால பார்த்தீங்கன்னா யாராவது உங்களை அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ இல்லை if they are pushing you to an extreme of vulnerability, சோஷியல் மீடியா காலத்தில் வந்து நீங்கள் இப்படின்னா போதும் அவங்க கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ ஐ எம் சேயிங் யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்டிக் டு வாட் யூ பிலீவ் இன். உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ப்ளீஸ் கம் அவுட் டு த ஓப்பன். ஆனால் பேஜன்ட்ரி பொறுத்த வரைக்கும் in certain pageants I think there might be some drama involved. எனக்கு again I cannot comment on what I don't know, but என்னோட ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபெமினா which is one of the most reputable organizations. நான் என்ன கணக்கு போட்டு ஆண்டவ போடுற கணக்கு தான் ஃபைனல் அப்படின்றீங்க. தட்ஸ் வெரி நைஸ். இப்போ நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னா, நிறைய பேர் மிஸ் யூனிவர்ஸில் நம்ம நாட்டில் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வர பீப்புள் வந்து என்னை வந்து என்னுடைய ஏஜென்சி வந்து இப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நான் சாப்பாடு கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஐ எம் ஒன்லி அலவுட் டு ஈட் ஃப்ரூட்ஸ். இப்போது அந்த மாதிரி ராங்கான ஏஜென்சிஸ் கிட்ட போய் மாட்டிக்கிட்டு சஃபர் ஆகிற ஒரு கேண்டிடேட்டுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வாட் வுட் யூ சே? I'll say a lot of people are very hard on themselves. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது பண்ணாதான் அந்த சக்ஸஸோட லேடருக்கு நான் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக் மைண்ட் செட் என்னென்னா, இந்த சுப்பீரியர் அத்தாரிட்டிஸ் இருக்காங்கல்ல அவங்கள நான் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான், அவங்கள்ட்ட நான் ஆர்கியூ பண்ணாமல் வாக்குவாதம் பண்ணாமல் இருந்தால் தான் நான் அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அது வந்து ஐ டோன்ட் திங்க் தட் ஷுட் எவர் பி தேர். ஏன்னா அதனால தான் பாஸ்டில் வந்து நிறைய தப்புகள் நடந்திருக்கலாம். பட் தென் இப்போ இருக்கிற ஏஜில் ஐ ஃபீல் டு நாட் ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ் தட் ஆர் நாட் இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் வந்து சரி அந்த ஸ்டேஜ் வேணால் நீங்கள் க்ராஸ் பண்ணலாம், அதுக்கடுத்து அகெயின் யூஆர் கோயிங் டு மீட் சம் ஒன், அகெயின் யூஆர் கோயிங் டு ஹேவ் அ நியூ அஃபிஷியல் அத்தாரிட்டி இன் யுவர் லைஃப். அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போக தான் போகிறீங்க. ஸோ ஒரு லெவல்லையும் if you are suffering, if you are feeling miserable, then what is the point of taking that journey? So first உங்களுக்கு தெரியும் போது ஒன்று கம் அவுட் இன் த ஓப்பன், பப்ளிக்காக வாங்க, டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். எது பண்ணாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுங்கள். 30 வயசுலலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, 7 வருஷமாக வந்து 8வது வருஷம் தான் உங்களுக்கு கிளிக்கே ஆகும். அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அதுவும் இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் ஐ ஹவ் நோன் சர்டன் பேஜன் கேர்ள்ஸ் அவங்க வின் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலுக்கே போயிருப்பாங்க. பட் அங்கே நடக்கிற தப்புகள்னால குவிட் பண்ணிட்டும் வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் பேசிக்லி வாட் யூ ஸ்டாண்ட் ஃபார். உங்களோட மொரால் வந்து க்ளீனாக இருந்துச்சுன்னா யூ வில் பி ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் பியூட்டி அண்ட் ட்ரிக்ஸுக்கு வரும். இப்போ வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு இவ்வளோ வந்து யூர் வெரி எப்படி சொல்ல, யூர் ஷைனிங் அண்ட் க்ளோவிங் இன்சைட். ஸோ வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் க்ளோ? வாட் இஸ் யுவர் டெய்லி ரொட்டீன்? ஃபர்ஸ்ட் இஸ் மேக்கப். ஓகே, அதே நான் அவுட்டு, நான் போட மாட்டேன். நெக்ஸ்ட் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஜெனட்டிக்ஸ். அதை நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அது தவிர என்னென்னா ஆல்சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வாட் யூ ஈட் அண்ட் வாட் யூ கன்சியூம் டே டு டே லைஃப்பில். பிகாஸ் நீங்கள் என்ன தான் 16 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரெஜிமெண்ட் பண்ணாலும், என்ன ஃபேஸ் மாஸ்க் போட்டாலும், if what you are taking and what if you're not working out, that is not going to matter at all. இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பார்த்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்து நிறைய பேர் எல்லா ப்ராடக்ட்டும் மாற்றி யூஸ், அது ஒரு தனி மார்க்கெட். இப்போ அது வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் வந்து பியூட்டி வந்து ஒரு தனி மார்க்கெட். அதாவது இந்த க்ரீம் போட்டால் ஒரே நாளில் வந்து பிளாக் ஹெட்ஸ் போயிடும், ஒயிட் ஹெட்ஸ் போயிடும், பிக்மெண்டேஷன் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. மெயினாக அது ஹார்மோன்ஸ் தான். எனி ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளே இருக்கிறது கரெக்டாக இருந்தால் வெளில கரெக்டாக வரும். கரெக்ட். ரெண்டாவது நீங்கள் அவனுக்கு தான் ப்ராஃபிட் கூட்டிகிட்டே போகிறீங்களே தவிர உங்கள் ஸ்கின் பேரியரை ரிப்பேர் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்டிக் டு த பேசிக்ஸ். ஹாவ் அ வெரி குட் மாய்ஸ்சரைசர், ஹாவ் அ வெரி குட் ஃபேஸ் வாஷ் அண்ட் அ சன்ஸ்க்ரீன். தீஸ் ஆர் த பேசிக்ஸ். இதை ஸ்கிப் பண்ணாமல் சில பேர் என்ன நினைப்பாங்க, நான் வீட்டில் இருக்கேன் சன்ஸ்க்ரீன் போட மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் யூவி லைட் இருக்கும்.
டிவி முன்னாடி இருந்தாலும் ஃபோன் முன்னாடி இருந்தாலும் லைட் உங்கள் மேலே வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அப்ளை சன்ஸ்க்ரீன் எவ்ரிடே. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்குங்க. இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே இட் இஸ் மோர் சஸ்டெயினபிள். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்கல்ல, அதாவது வாட் வுட் யூ லைக் டு சேஞ்ச் இஃப் யூர் கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ரூல் த வேர்ல்டு, இல்லை யூஆர் கிவன் த பவர் ஆஃப் அன் பொலிட்டிஷியன், அந்த மாதிரிலாம் கேட்கும்போது அந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ஆனஸ்ட்டாக நீங்கள் வந்து சொல்கிறது இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் பார்த்த அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் ஆன்சர் தட் சம்மன் கேவ். I liked one answer by one of our former Femina Miss Indias who represented us at the Miss World. அவங்க சொன்னது என்னன்னா, இந்தியாவில் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை உங்களுக்கு அக்கார்டிங் என்னன்னு கேட்கும்போது, she said the first thing I'd like to change in my country is the status of women. ஓகே, லேடிஸை வந்து அவங்களோட ஹெல்த்தாக இருக்கட்டும், அவங்களோட பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஸ்டேட்டஸை நான் மாற்ற நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு ஐ ஃபெல்ட் ஐ ரியலி ஹேட் அன் இம்பேக்ட் ஆன் மீ. சென்னையில் இருக்க ஒரு பெரிய பீச், ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் பீச் மாரி தான் இருக்குது. ஸோ என்னை சும்மா தனியாக போய் உட்கார வச்சா கூட நான் எவ்வளோ ஹார்ஸ் ஆனாலும் உட்காந்துப்பேன் பீச்சில். ஆனால் இப்போ நீங்கள் உட்கார முடியாது, அக்னி நட்சத்திரவேல் மண்டையை பொழக்குது, அப்போல்லாம் நீங்கள் உட்கார முடியாது. இப்போதான் ரியலைஸ் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அப்படியே எரிச்சு தான் உள்ளே கொண்டு வர ஃப்ரைட் சிக்கன் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான ஹீரோ அண்ட் மூவி. எனக்கு ஃபஹத் ஃபாசில் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஹிஸ் ஆக்டிங். அதாவது எடுக்கிற ஆள்லாம் சும்மா அப்படி நச்சுன்னு பொருந்துறவங்களாம் பார்த்து அவர் கண்ணில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். அப்பா கூஸ் பம்ஸ் வரும் எனக்கு. ஆவேஷம்லாம் நான் 10 வாட்டி பார்த்துட்டேன். 10 வாட்டி பார்த்தீங்க. ஃபகத் சார் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார். என் கண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவார். ஓகே, ஃபேவரட் மூவி நிறைய இருக்கு. அப்படி ஒன்று ஹிந்தியில் வந்து ஏ ஜவானி ஹே திவானி, டிப்பிக்கல் பாலிவுட். ஓகேங்க. அண்ட் தென் தமிழில் வந்து ஐ லவ் ஓகே கண்மணி. அதாவது அந்த பக்கம் அங்கே ஒரு ஒரு குத்து, இந்த பக்கம் வந்து மணி சாருக்கு ஒரு குத்துன்ற மாதிரி 2 ஓட்டு போட்டு வச்சிருக்கீங்க நீங்கள். பேன் இண்டியன் பர்சன். ஓகே, ஆக்டிங் உங்களுக்கு யார்கிட்ட கற்றுக்கணும்னு ஆசை? ஸ்பெசிஃபிக்காக ஐ டோன்ட் ஹாவ் ரோல் மாடல்ஸ் இன் மைண்ட். ஐ மீன் ஐ டூ கெட் இன்ஸ்பயர்ட் பை அ லாட் ஆஃப் பீப்புள். லைக் சொன்ன மாதிரி ஃபாஃபா சார் இருக்கட்டும், அவர்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழ் பக்கம் கொஞ்சம் வாங்கலேன். இப்படி எவ்ரிஒன் டேலண்டட். என்னால் எப்படி பேர் எடுக்க முடியும்? ஒரு டாப் 3. I love the creativity of Kamal Haasan sir. Okay. பயங்கர creativity. அவர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஐடியாஸ் நல்லா இருக்கும். ஆமாம், தசதாத்தில் 10 கிட்ட போகிறது நான் சும்மாவா அந்த மாதிரி. அண்ட் the dedication that SK has shown over the years, சிவகார்த்திகேயன் சாராக இருக்கட்டும், அண்ட் நயன்தாரா மேம். இமேஜின் ஒரு லேடியா இருந்து இந்த இண்டஸ்ட்ரியில இத்தனை வருஷம் அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கே தனி ஹேட்ஸ் ஆஃப். அவங்களோட டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப். எனக்கு எப்படின்னா ஒரு ஆள் ஐடலைஸ் பண்ணாம எல்லாட்டருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் நான் கற்றுப்பேன். அந்த மாதிரி எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணிவிடுவேன், எல்லாத்தையும் ஒன்று உருவிட்டு போயிடுவேன் நான். அப்படி தானே? ஓகே, ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஸோ இவ்வளோ நேரம் நான் கேட்ட இவ்வளோ கொஸ்டின்ஸுக்கும் ரொம்ப பொறுமையாக வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய இந்த முகத்தின் அழகு மாதிரி அகத்தின் அழகும் நிறைய பேருக்கு தெரியட்டும். லெட் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம் அண்ட் ஃபைண்ட் யூ. லெட் த பெஸ்ட் ஃபைண்ட் யூ. பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் பிரபோக். Thank you so much. I have a final message for all of you, உங்க வியூவர்ஸ்க்கு. என்னன்னா, எங்களோட கிராண்ட் ஃபினாலே இருக்குல்ல, கிட் புவனேஸ்வர் பிரசன்ஸ் ஃபெமினா மிஸ் இந்தியா 2026 co-powered by ரஜினிகாந்த் அப்பர்ஸ் வந்து May 8th இருந்து ZEE5 பியூட்டி பேஜன்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் டைம்ஸ் பிளேல ஸ்ட்ரீம் ஆகுது. ஜூம் டிவியில் 8th May 2 PM டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்களோட மோஸ்ட் மெமரபிள் நைட் ஆஃப் த லைஃப் நீங்களும் பார்க்கணும். என்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஐ ஹோப் யூ ஆர் ப்ரவுட் ஆஃப் மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.